காட்டில் எறும்பு வெட்டுக்கிளியும் நண்பர்களாக இருப்பது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாம் பார்க்கலாம். வா, உணவு தேடலாம். சரி, போகலாம் நண்பா. ஆமா, அருமையா இருக்கு. பாய்டா, நான் உணவு தேடி செல்கிறேன். சரிடா, நானும் போயிட்டு வரேன். ஹே நண்பா, பல பழங்கள் கிடைக்கின்றன, போய் சேமிக்கவும். லா லா லா, இசை இனிமையாக உள்ளது. நான் இப்போது பாடுகிறேன். ஹே நண்பா, நீ என்ன செய்கிறாய்? குளிர்காலம் நெருங்குகிறது. அன்புள்ள நண்பரே, நான் அனைத்து பருவங்களிலும் உணவு பெற முடியும். இந்த எறும்புக்கு ஓய்வாக இருக்க நேரமில்லை, எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கும். குளிர்காலம் வந்துவிட்டது. எறும்பு தனது குகையில் உள்ளது, ஆனால் வெட்டுக்கிளி உணவுக்கு தேடுகிறது. அவர் பல இடங்களில் தேடினர், உணவு கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளி சோகமாகிவிட்டான். குடிக்க தண்ணீர் கூட இல்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? நண்பா, தயவு செய்து எனக்கு உணவு கொடுங்க. குளிர்காலத்துல உணவு கண்டுபிடிக்க முடியல. நான் சொன்னேன், நீங்கள் உணவை சேமிக்க வேண்டும். குளிர்காலம் விரைவில் வரும் அனு, ஆனால் நீங்கள் மதிப்ப நேரத்தை என் குடும்பம் உயிருடன் இருக்க நான் உணவை சேமித்தேன். நீ சோம்பலாக இருந்தாய், நான் உனக்கு தர முடியாது. நான் என் நேரத்தை வீண்பட செலவிட்டதில் தவறு செய்தேன். எறும்பு உணவை சேமிப்பது முட்டாள் என்று நான் நினைத்தேன். ஐயோ கடவுளே, ஐயோ, ஒரு முட்டாள் தான். ஆனாலும் நான் வெறும் ஒரு முட்டாள் தான். ஐயோ கடவுளே. நாம நேரத்தை வீணாக்காமே சாதாரண நாட்களிலும் கடுமையாக வேலை செய்து நம்முடைய சம்பாத்தியத்தை சேமித்தால் கடுமையான நாட்களில் நாங்கள் தாங்கி அமைதியாக வாழ முடியும்.